போற்றி எண்ணாட்டவர்க்கும் தேவா போற்றி. மந்திராணாம் மாத்ருகா தேவி சப்தானாம் ஞான ரூபிணி ஞானானாம் சின்மயா கீதா சூன்யானாம் சூன்ய சாட்சினி. இன்றைய தினம் விசேஷமாக மாதங்கி மந்திர செய்த சண்டி ஹோமமானது நடைபெற்றது. இன்னும் பூர்ணமாக நடக்க போறது. நம்ம காலையிலேயே மாதங்கியை பற்றி சொன்னோம். லலிதாவுடைய 4 ஆயுதங்கள் இருக்கு. பாசம், அங்குசம், கரும்புவில் மற்றும் புஷ்பபானம் சொல்லக்கூடிய 4 ஆயுதத்திலிருந்து 4 தேவிகள் உற்பத்தி ஆகலாம். அதுல பாசம்ன்ற கயிற்றிலிருந்து தோன்றியவர் தான் அஸ்வாரூடா தேவி. அங்குசம்ன்ற ஆயுதத்திலிருந்து தோன்றியவர் சம்பத்கரி தேவி. அதே போல கரும்புவிலிருந்து தோன்றியவர் தான் மாதங்கி பரமேஸ்வரி ஷாமலா. அப்புறம் புஷ்பபானத்திலிருந்து தோன்றியவர் வாராகி தேவின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் என்னோட மாமாவுக்கு இன்னைக்கு ஒரு ஆசை, கரும்பு நாளே ஹோமம் பண்றார். மாதங்கி ஹோமத்துக்கு கரும்பு ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல கரும்பு துண்டுனாலே இங்க 700 ஆவர்த்தியும் ஹோமமானது நடைபெற்றிருக்கு. மாதங்கி ஹோமத்துக்கு விசேஷமா இன்னும் 2 நாட்கள் இங்க இந்த சண்டி ஹோமமானது நடைபெறப்படுறது. தசமா வித்தியில இன்னும் 2 வித்தைகள் பாக்கி இருக்கு. நாளை தினம் தூமாவதி மந்திர செய்த சண்டி ஹோமமும், நாளை மறுநாள் கமலாத்மிகா மந்திர செய்த சண்டி ஹோமமானது நடைபெற உள்ளது. இந்த கலியுகத்துல எல்லோருக்கும் என்ன ஆசைன்னா உடனடியான பலன் வேணும். அதாவது மரம் வச்சு காய் காய்ச்சி பழம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு மரம் வச்சா இன்னைக்கே பழம் வேணும். அந்த அவசர உலகத்துல இருக்கும். அந்த அவசர உலகத்துல உடனடியான பலன் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எதுனா மகா கணபதியும் சந்தியா பரமேஸ்வரியும் தான். பூஜனியும் விசேஷேன கலௌ சண்டி விநாயகோ அப்படின்னு சாஸ்திர வாக்கியம். அதனால இந்த சண்டியா பரமேஸ்வருடைய மந்திரத்தை ரொம்ப விசேஷம். என்ன சொல்லிருக்குன்னா, மந்திரங்கள்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. அதாவது மூல மந்திரம், பீஜ மந்திரம், ஸ்தோத்திர மந்திரம், வேத மந்திரம், புராண மந்திரம், காயத்ரி மந்திரம்னு நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனா அந்த மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னா மொத்தம் 7 கோடி மகாமந்திரம் சொல்லிருக்கு. மொத்த எண்ணிக்கை மந்திரம் வந்து 7 கோடி மகாமந்திரம். அந்த 7 கோடி மகாமந்திரத்தையும் அனுதினமும் ஒரு பாராயணம் பண்றாராம். யாருன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி. இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய தினம் சூரிய உதயத்துக்குள்ளாச்சும் 7 கோடி மகாமந்திரத்தையும் அவர் பாராயணம் செய்தார். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, சுவாமி மலையில தன்னுடைய தகப்பனாரான பரமேஸ்வரருக்கு பிரணவத்தை உபதேசம் பண்றார். அதனால 7 கோடி மந்திரத்துக்கும் துல்லியமாக விளங்கக்கூடியதான் இந்த துர்கா சப்தசதின்னு சொல்லக்கூடிய 700 மந்திரங்கள். 7 கோடிக்கு 1 கோடிக்கு ஒரு மந்திரங்கிற மாதிரி 700 மந்திரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 700 மந்திரங்களும் 4 புருஷார்த்தங்களுக்கும் 700 மந்திரங்களை ரிஷிகள் வகுத்து கொடுத்துள்ளார்கள். அதுல தர்மத்திற்கு மனுஸ்மிருதி, அர்த்தம் சொல்லக்கூடிய பொருள் செல்வதற்கு இந்த சண்டி ஹோமம் தான். அதனாலதான் எங்க இந்த சண்டி ஹோமமானது நடைபெறுகிறதோ எல்லா பலன்களும் கொடுத்தாலுமே முக்கியமாக பொருளாதார வளர்ச்சி அந்த இடத்துல இந்த புகை எந்த அளவுக்கு போறதோ அந்த வரைக்கும் உள்ள ஏரியால நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். அதனால ரொம்ப பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த சண்டி ஹோமம். மோட்சத்திற்கு 700 மந்திரங்கள் கொண்ட பகவத்கீதை. அப்படி நம்மளுடைய மந்திரங்கள்ல அர்த்தம் தான் ரொம்ப தேவை. பணம் எல்லாருக்கும் தேவை. அத பணத்தை தர்ம ரீதியில செலவு பண்ணணும்ன்றதுக்காக அம்பாவை பிரார்த்தனை செய்யணும். இந்த சண்டி ஹோமத்தை உலகத்துல நிறைய இடத்துல நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க விசேஷமாக. இருந்தாலும் நமது சுவாமிகள் அவர்கள் 1970ஆம் ஆண்டு ஆங்கரை என்ற கிராமத்தில் ஜெயித்து
நாகரத்ன தீட்சிதர் காஞ்சனா என்ற தம்பதிகளுக்கு அவதாரம் செய்து தன்னுடைய 5 வயதில பூணூல் போட்டு காஞ்சி பரமாச்சாரியருடைய அனுபவத்தோட 5 வயதில பூணூல் போட்டு வேதாத்தியனங்கள் எல்லாம் செய்து 17 வயசுல சாந்தானந்த சுவாமிகளிடம் சன்னியாச தீட்சை பெற்றார்கள். 1988 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு காசியில சுவாமிகளுக்கு சன்னியாச தீட்சையானது கொடுக்கப்பட்டு அதன் பிறகு புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திற்கு சாந்தானந்த சுவாமியினால பீடாதிபதியாக அமர்த்தப்பட்டார். அதுக்கப்புறமா நிறைய வேதாந்தங்கள்லாம் வாசிச்சார். அதுக்கப்புறமா தான் சன்னியாச தீட்சை முடிஞ்ச பிறகு முதல்ல வேதம் அத்தியனம் பண்ணார். அதுக்கப்புறமா சன்னியாசம் முடிஞ்ச பிறகு 3 வருட காலங்கள் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் திருவானைக்காவல் இருந்தார். அவர்கிட்ட வேதாந்தங்கள்லாம் வாசிச்சார். அப்புறமா 92ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது புவனேஸ்வரிக்கு. அந்த புவனேஸ்வரி கும்பாபிஷேகத்தை சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகளும் சேர்ந்து பிரணவானந்த சுவாமிகளும் பிரம்மானந்த சுவாமிகளும் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நம்ம பொதுவா ஒரு வேலை செய்யணும்னா அந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த விஷயங்களை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா பொதுவா சுவாமிகள் சொல்லி அனுப்பி வைக்கணும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ட்ரஸ்டி எல்லாம் சேர்ந்து சில ஒரு மனசங்கடத்தினாலையும் குருநாதனுடைய ஆக்னியினாலையும் சுவாமிகள் பரிராஜமா வெளியில வந்து நிறைய இடத்துல இந்த சக்தி ஹோமத்தையே தன்னுடைய வாழ்நாள் உபாசனையா வைத்துக் கொண்டார் சுவாமிஜி. இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 10,000க்கு மேல இந்த சக்தி ஹோமத்தையே பண்ணியிருப்பார். வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. சுவாமிஜி வந்து முழுக்க முழுக்க அந்த 700 மந்திரத்தின் சொரூபமாகவே விளங்குகிறார். அதனால்தான் அவர் வந்து இந்த சண்டி ஹோமத்தை மிகவும் எளிமையாக நிறைய மாற்றியிருக்கார். அவர் சன்னியாசம் வாங்கிக்கொண்டு 92ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை பல கோவில்கள், கிராம கோவில்கள், பெரிய பெரிய கஷேத்திரத்துல நிறைய சண்டி ஹோமம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டு சாந்தானந்த சுவாமிகள் செய்வது போல 27 நாட்கள் சண்டி ஹோமம், அதாவது 27 நட்சத்திரத்துல எல்லாரும் பிறந்திருக்கணும். அப்படி 27 நாள் சண்டி ஹோமம் பண்ணா எல்லாரும் சுபிக்ஷமா இருப்பா. அதன் பிரகாரம் 27 நாட்கள் சண்டி ஹோமம், நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம்ன்றத 2006ஆம் ஆண்டு புதுச்சேரியில துவங்கினார். வேதபுரின்னு பேரு. புதுச்சேரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா வேதபுரீஸ்வரர் இருக்கார், அதனால வேதபுரின்னு பேரு. அந்த இடத்துல ஏறக்குறைய 36 சித்தர்களுடைய சமாதி இருக்கு. அந்த இடத்துல சுவாமிஜி அக்கா சுவாமி குருபீடத்துல 2006ஆம் ஆண்டு வியாச பூஜை முடிச்சு 27 நாட்கள் சண்டி ஹோமங்கள் செய்தார். அப்பதான் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் வருகை புரிந்து சுவாமிகளுக்கு என்ன பண்றோம், நீங்க எல்லாரும் தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொன்னார். அதன் பிரகாரம் சுவாமிஜி அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டார். 27 நாள் பண்றோம். அதே மாதிரி 108 இடத்துல सगंयुगं वस्त्रं समर्पयामि नमः स्वाहा तदारूपा कल्याणी कल्याण गुणशालिनी कल्याण शैल निलया मणिया कलावती कमलाक्षी कल्मषघ्नी करुणामृत सागरा कदम्ब काननावादा कदम्ब कुसुम प्रिया तर्प विद्या तर्प जनकामांगवीक्षणा कर्पूर वीटी सौरभ्य कल्लोलित ककुप्तटा हरिदोषायै नमः नमो नमः कल्याणद त्रिगमनीयतनूलते त्वां कच्चापि कालमनुचिन्त्य हृदब्जमध्ये
कामं प्रहर्षभरितेन मया तवाद्ये पुष्पाञ्जलिशरणयोः अयमम्बगीर्णः साङ्गायी राजुधायी दुवाहनायी शक्तिसपरिवारायी चण्डिका परमेश्वरी नमो नमः पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा तिस्रः पुरस्तात् त्रिपथा विश्वजर्षणि अत्रागताक्षरासन्निविष्टा ॐ ह्रीं अधिष्ठायै नाम जरा पुराणी महत्तरा महिमा देवताना ॐ ह्रीं नवयोने नवचन्द्राणि दीर्घे नवैव योगा नवयोगिनीश्च ॐ ह्रीं नवानां चक्रे अधिनाथास्य नवभद्रा नवमुद्रा महीना ॐ ह्रीं एकादशाशीति प्रथमासा नवाशीतिकासो सदारो त्रिंशते ॐ ह्रीं समिधाउषधीरिव मातरो मा विषण्णो ॐ ह्रीं ऊर्ध्वज्वलज्वलनज्योतिरग्रे तमो वैदिरष्टीनवजरन्तत्रयो भूत् ॐ ह्रीं आनन्दनं मोदनं ज्योतिरिन्द्रो रेता वै मण्डला मण्डयन्ति ॐ ह्रीं विसृष्ट रेखाः तदनानि भूमेः त्रिमण्डपा त्रिगुणा त्रिप्रकाशाः ॐ ह्रीं एकत्पुरं पूरकं पूरकानामत्र प्रथेदे मदनो मदन्या ॐ ह्रीं मदन्तिका मालिनी मङ्गलाद सुभगाद सा सुन्दरी शुद्धमन्ता ॐ ह्रीं लज्जामति तुष्टिरिष्टाद पुष्टा लक्ष्मी रुमाललिता लालपन्ति ॐ ह्रीं मां विज्ञाय सुधया वदन्ति परिश्रुता तर्पयन्त स्वपीठा ॐ ह्रीं नागत्य वृक्षे महतो वदन्ति परन्धामत्रैगुणज्ञा विशन्ति ॐ ह्रीं आपो ज्योतिः कमला वज्रपाणिर्गुहासा मातरिश्वा प्रविग्रहः ॐ ह्रीं पुनर्गुहा सकला मायया च पुनश्चैषा विश्वमाता दिव्या ॐ ह्रीं पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो इयं वै पूर्णाहुतिः अस्यापि साङ्गायी राजुधानी दवाहनानि परिपूर्णानुग्रह क्षिप्रप्रदायामुण्डायी जयिका परमेश्वरी नमो नमः गन्धपुष्पाक्षतकुङ्कुमफलताम्बूलरहिताम् आद्यावदिक्तां महापूर्णाहुतिं समर्पयामि नमः भुवो वायवेजान्तरिक्षाय महते स्वाहा सुवरादित्याय दिवे महते स्वाहा भूर्भुवस्सुव चन्द्रमसे नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महते स्वाहा इतः पूर्वं प्राणं देहधर्माधिकारतः जागृतस्वप्नदुरुद्दीयवन्धातु मनसा वाचा कर्मणा हस्ताभ्यां पद्भ्यां पदलेन शिष्णा यत्स्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा अग्निस्थमावाहिनं सकलदेवताजैकन्यम् कुम्भेन योजयामि कुम्भेन योजयामि भाषाङ्कुशमदनधनुः सारिणीर्विस्फुरन्ति पञ्चब्रह्मानस्थां शशिधरमकुटां सर्वरम्योज्ज्वलाङ्गी ध्यायाम्यम्भोर्हस्तां हरिहरणमितामीश्वरीमीश्वराणाम् ॐ ऐं ह्रीं श्रीं परमानन्दलहरी नमः ॐ परचैतन्यदीपिकायै नमः ॐ स्वयं प्रकाशकिरणायै नमः नित्यवैभवचारिणी नमः विशुद्धदेवताखण्डसत्यकालात्मरूपिणी नमः आदिविद्यान्तरहितायै नमः महामायाविलासिनी नमः गुणत्रयपरिच्छेत्री नमः सर्वतत्त्वप्रकाशिकायै नमः स्त्रीपुंगभावरतिजायै नमः जगत्सर्गादिनिर्भटायै नमः अशेषनामरूपादिभेदच्छेदरविप्रभायै नमः अनादिसाधनारूपायै नमः वासनोद्यत्प्रपञ्चिकायै नमः प्रपञ्चोपशमप्रौढायै नमः जगाजगजगन्मय्यै नमः समस्तजगदाधारायै नमः गायत्री भुवनीशायै दुर्गा गायत्रीरूपिण्यै नमः
मत्स्यकूर्मवराहादि नानारूपविलादिनी नमः महायोगीश्वराराध्याय नमः नमः हरिं नमः क्लीं नमः जाम नमः मुं नमः डाम नमः ईं नमः विं नमः जैं नमः वै ह्रीं क्लीं नमः वै ह्रीं क्लीं चामुण्डायै नमः वै ह्रीं क्लीं चामुण्डायै विद्ये नमो नमः नानाविधपरिमलभद्रपुष्पाणि समर्पयामि धूपदीपो नैवेद्यं च समर्पयामि ओम शक्ति शिवशक्ति अंगिंगनादபடி எங்கும் நிறைந்தவளே அன்னையே ஆதிபராசக்தி லலிதாம்பிகே நினது திருவடி போற்றி திருவலர் அன்னையே போற்றி எங்கள் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவளே போற்றி தேவர்களின் செயல்களுக்கு துணை இருப்பவளே போற்றி உலகெல்லாம் நிறைந்த தாயே எல்லா உயிரும் நீ எல்லா செல்வமும் நீ எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா பசிக்கு உணவு ஆவாய் அருளும் நீராவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே அவம் ஞானமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறமும் உனது அருங்கலை படைப்புகள் அன்னையே ஆதிசக்தியே உன்னில்